அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. கரூரில் தவேகாவின் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் அந்த விசாரணையை சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது. கரூரில் உயிரிழந்தவர்களில் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையை வழங்க தவேகாவினர் தொடங்கியிருக்கிறார்கள். கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 20 லட்சம் நிவாரணத் தொகையானது அறிவிக்கப்பட்டிருந்தது. தவேகா தரப்பில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தினருக்கும் நாளைக்குள் நிவாரணம் வங்கி கணக்குகளில் வரவு ஆனது வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சார்பில் 20 லட்சமானது நிவாரணத் தொகையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவருடைய இந்த தேர்தலை முன்னிட்டான சுற்றுப்பயணத்தின் போது கரூர் வேலுச்சாமிபுரத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு தற்போது விசாரணையில இருக்கக்கூடிய இந்த அவர் உயிரிழந்த 41 குடும்பத்தினருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணத்தை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவித்திருந்தனர். அந்த அடிப்படையில உயிரிழந்த 41 பேருக்கும் தலா 20 லட்சம் வழங்கப்படும் என்று கட்சியுடைய தலைவர் அந்த நிகழ்வினுடைய இரவன்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில முதற்கட்டமாக அவர் நேரடியாக சென்று இந்த நிவாரணத்தை கொண்டு சேர்ப்பார் என தெரிவிக்கப்பட்டது. பின்னாட்கள்ல முதல்ல அவர்களுக்கான நிவாரணம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், பின்னர் நேர்ல அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதாகவும் விஜய் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல முதற்கட்டமாக தலைமை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டோரை சென்று சந்தித்து ஆறுதல்களை தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தினருடைய வங்கி கணக்கு விவரங்களையும் பெற்றிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக ஆதார் கார்டு மூலமாக உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை வெரிஃபை செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு தற்போது அந்த பணிகள் நிறைவு செய்ததன் அடிப்படையில தீபாவளிக்கு முன்பாகவே இந்த நிவாரண தொகை என்பது அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற அடிப்படையில இன்றைய தினம் 41 பேருக்கும் அந்த 20 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை என்பது வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்ட விவரங்கள் குறித்து ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் தலைமை கழக நிர்வாகிகள் தற்போது பேசி அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு அந்த நிவாரண தொகை முறையாக வந்து சேர்ந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதற்கு அடுத்தபடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அவர்களுக்கும் நிவாரண தொகையை கொண்டு சேர்க்கும் பணியில தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். கட்சி தலைவருடைய அறிவுறுத்தலின்படி தீபாவளிக்கு முன்பாகவே அவர்களுக்கு முதல்ல நிவாரணம் என்பது அளிக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக தான் நேரில் சென்று சந்திப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் இந்த நிவாரணம் தற்போது வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கட்சியுடைய தலைவர் அறிவுறுத்தலின்படி கட்சியின் சார்பாக இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடக்கூடாது என்பது அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டிருப்பதும் கூடுதல் தகவலாக இருக்கிறது. கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தவேகா சார்பில் நிவாரணத் தொகையானது அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை கேட்டோம். நன்றி மணிகண்டன். கரூரில் தவேகா பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் உயிரிழந்தோர் குடும்பத்தினர் வங்கி கணக்கு, ஆதார் விவரங்களை தவேகா தலைமைக்கு அனுப்பியிருந்த நிலையில் நிவாரணத் தொகையானது அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. தவேகா சார்பில் 41 குடும்பத்தினருக்கும் நிவாரணமானது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் நிவாரணத் தொகையை தவேகா தலைமை வழங்கியிருக்கிறது. தீபாவளிக்கு முன்னதாகவே இந்த நிவாரணத் தொகையை அளிக்க வேண்டும் என்று தவேகா தரப்பில் உத்தரவு தெரிவித்ததாகவும் தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் தவேகா சார்பில் 41 குடும்பத்தினருக்கும் நிவாரணமானது வழங்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.